வெல்கம் பேக் டு கனி தக்ஷு சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோவக்காய் பெப்பர் ஃப்ரை தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கடுகு போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு போட்டாச்சு. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இடித்து வச்சுருக்க பூண்டை சேர்த்துடலாம். பூண்டு கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஆனியன் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஆனியன் சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆனியன் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் உருளைக்கிழங்கையும் போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு கோவக்காவை நான் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம தேவையான அளவு சால்ட்டையும் சேர்த்துடலாம். சால்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இது நல்லா வதங்கணும். இது ஓரளவுக்கு நல்லா வதங்கிறதுலேயே பாதி வெந்துடும். இப்போ நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம். இதை இப்போ பார்த்தோன்னா நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு. இப்போ நம்ம வேணுன்ற அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நம்ம பெப்பரும் போட போகிறோம், அதனால் மிளகாத்தூள் கொஞ்சமாக நம்ம போட்டுக்கலாம். நான் 1.5 ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இதை நம்ம சிம்லேயே வச்சு மூடி போட்டு விட்டுடலாம். இது எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அவ்வளோதான். நம்ம இதை மூடி போட்டு விட்டுடலாம். சிம்மில் வச்சிடலாம். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம மூடி போட்டு விட்டதை எடுத்துட்டோம். மூடி எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இப்போ முக்கால்வாசி வெந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம இப்போ மூடி போட வேண்டாம். இனிமேல் மூடியிலேருந்து தண்ணி விழ அப்படியே ரொம்ப நமக்கு ஃப்ரை நல்லா இதுவாக கிடைக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மூடி எடுத்துட்டு அப்படியே வச்சிடலாம். அப்படியே சிம்மில் வச்சு இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு ஃப்ரை ஆகிருக்கு. இப்போ நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளை சேர்த்துடலாம். மிளகுத்தூள் சேர்க்கறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராகவும் இருக்குங்க. இது ரச சாதத்தோடவும் சாம்பார் சாதத்தோட வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ஆனியன் நம்ம போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதுவும் நல்லா நமக்கு இங்கே பாருங்கள் நல்லா வதங்கி நல்லா ட்ரையாக இருக்கும். அதனோட வச்சு சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல். சூப்பரான கோவக்காய் பெப்பர் ஃப்ரை ரெடி.